நீங்கள் ஒரு குடும்பத் தலைவரா? அப்படியானால் இது உங்களுக்காகத்தான். இவையெல்லாம் நீங்கள் தினந்தோறும் செய்கிறீர்களா என்பதை சற்று சிந்தியுங்கள். தினந்தோறும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து பழகுங்கள். ஒரு வேளையாவது அனைவரும் அமர்ந்து ஒன்றாக உணவருந்த கற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய செய்திகள், நிகழ்வுகள், படித்தவை ஆகியவற்றையெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை தொட்டு பழகுங்கள். விலகி நின்று உறவாடாதீர்கள். மருந்து செய்யாத மாயத்தை அன்பான தொடுதல் பாசத்தை அதிகரித்து விடும். குழந்தைகளோடு அறிவு ரீதியாகவும் உணர்ச்சிகள் ரீதியாகவும் நேரம் செலவிடுவதில் கவனம் செலுத்துங்கள். மனித பண்புகளை மேம்படுத்தும் விஷயங்களை தினமும் சில பக்கங்களாவது உங்கள் குழந்தைகளை படிக்கச் செய்யுங்கள். பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான காரணிகளை உருவாக்கி கொடுங்கள். நாட்டு நடப்புகளை ஊடகத்தின் வாயிலாக உங்கள் குழந்தைகள் அறியும் வண்ணம் தெரியப்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகள் நேசிக்கும் பூச்செடிகள், பறவை இனங்கள், விலங்குகளையும் நீங்கள் அன்போடு வளர்க்கலாம். யதார்த்தத்தை சொல்லுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை சொல்லுங்கள். உங்களின் துயரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் எந்த நிலையிலும் உங்கள் குழந்தைகள் முன்னால் நீங்கள் உங்களை ஹீரோவாக மட்டும் காட்டிக்கொள்ள முயற்சிக்காதீர்கள்.